இந்த ஒரு 2, 3 நாளா வந்து சோசியல் மீடியாக்குள்ள போனாலே இந்த டாபிக் தான். இந்த நீயா நானா ஷோல வந்து தெருநாய் பத்தி பேசியிருப்பாங்க. தெருநாயே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீமும், தெருநாயே இருக்கக்கூடாதுன்னு ஒரு டீமும் வந்து பேசியிருப்பாங்க. ஆனா உண்மையில வந்து இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? எனக்கு வந்து அந்த ஷோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு சில விஷயம்லாம் எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அத உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இத வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் போடுற வீடியோ ஃபுல்லாமே வேறமா வீடியோஸ்லாம் போடுவேன். மூவி பத்தி வீடியோ போட்டுட்டே இருப்பேன். ஸோ இது வந்து என்னோட கேட்டகரி வராத ஒரு கன்டென்ட். பட் நானும் ஒரு பெட்டு நான் வந்து வளர்த்துருக்கேன். ஸோ நான் ஒரு நாய் வளர்த்துருக்கனால வந்து நான் அந்த இது பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சா இருந்துச்சு. ஸோ அது ஃபுல்லாமே உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னொன்று என்னென்னா, இந்த வீடியோ நான் ஃபுல்லாமே வந்து என்னுடைய ஒப்பீனியன் தான் நான் சொல்ல போகிறேன், தவிர நான் யாருமே அட்டாக் பண்ணி பேச போகிறதே கிடையாது. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது முழுக்க முழுக்க என்னுடைய ஒப்பீனியன் தான். ஸோ யாருமே நான் அட்டாக் பண்ணி பேச போகிறதே கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியில் வந்து ஒரு கடந்த சில நாட்களாக வந்து தெருநாயினால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்து ஹைகோர்ட்டில் வந்து இதை வந்து எப்படியாவது அந்த தெருநாய் வந்து நம்ம ஊரில் இருக்கவே வேணாம். ஸோ ரொம்ப தெருநாய்க்கு வந்து ரொம்ப ரேபிஸ் ஆகி அந்த வைரஸ் வந்து ரொம்ப பரவுது, நிறைய நாய் வந்து கடிக்க வருது சொல்லிட்டு ஒரு உத்தரவு ஒன்று போடுறாங்க. தெருநாயே இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு. ஸோ அதை எதிர்த்து வந்து நிறைய போராட்டம் சென்னையில், மதுரையில் ஏகப்பட்ட போராட்டம்லாம் நடத்தி இப்போ ஹைகோர்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக பின் வாங்கியிருக்கு. எந்தெந்த நாய்க்கெல்லாம் வந்து வெறி பிடிச்சிருக்கோ அந்தந்த நாயெல்லாம் வந்து செட்டில் அடிச்சிருங்க சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீயா நானா ஷோவில் வந்து இப்போ பேசியிருப்பாங்க. இது வந்து நான் கடந்த ஒரு சில நாட்களாக வந்து நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுவும் வந்து நான் பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன் வீடியோவில். பட் இப்போ தான் பேசணும்னு எனக்கு வந்து டைம் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நாய் இருக்கக்கூடாதா? தெருநாய் வந்து ஒரு உயிர் தான். அதுவும் வந்து இந்த உலகத்தில் இருக்கணும்னு உரிமையெல்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த நாயே இருக்கக்கூடாது, நாயினால ஏகப்பட்ட பிரச்சனைலாம் நடக்குது சொல்கிறாங்க. ஆனால் என்னை கேட்டால், நாய் பண்ணுற பிரச்சனையை விட நாம தான் நாய்க்கு பண்ணுற பிரச்சனை தான் அதிகம். நீங்கள் வந்து மனசு தொட்டு சொல்லுங்களேன், யாராவது நாயை வந்து தொந்தரவு பண்ணாமல் இருந்திருக்கீங்களா? நாய் வந்து சிவனேன்னு தூங்கியிருக்கோம், அதை போட்டு கல்லில் போட்டு எரிகிறது, குச்சி வச்சு அடிக்கிறது. ஸோ அது பாட்டு சிவனேன்னு தான் இருக்கும். நம்ம வந்து சோறு போடாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, பட் அதை போய்ட்டு நம்ம வந்து துன்புறுத்துகிறோம். எல்லா பேர் சொல்லுங்கள், இது எல்லா பேரும் நம்ம செஞ்சுருப்போம். இப்போ சப்போஸ் அவங்க சொல்கிற படி வந்து இந்த உலகத்தில் தெருநாயே இருக்கக்கூடாது, நம்ம இந்தியாவில் திருநாயே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தெருநாய் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஊரில் வந்து எத்தனை பிரச்சனை உண்டாகும் தெரியுமா? நிறைய வீட்டில் வந்து நிறைய பொருள்லாம் திருடி போகும், நிறைய இது கொள்ளடிப்பாங்க, நிறைய தப்புலாம் நிறைய இது நடக்க ஆரம்பிக்கும். தெருநாய் தான் வந்து நம்ம கிட்ட இருந்து சம்பளமே வாங்காமல் நம்ம ஊரை வந்து பாதுகாத்து வச்சிருக்கு. அதை போயிட்டு நீங்கள் வந்து போய் எல்லாமே அழிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது மிருகமா இல்லை நீங்கள் மிருகமா? அதுக்கு வந்து வாயே இல்லை. நம்மளாச்சும் 6 அறிவு ஒரு ஜீவனு, அது வந்து ஜஸ்ட் ஒரு 5 அறிவு தான். ஸோ அதுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? இப்போ அந்த ரேபிஸ் நோய் ஒன்று பரவுது. அது எப்படி பரவுதுன்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? நம்ம போடுற குப்பை, நம்ம எச்சு துப்புற இடம், அதில் தான் வந்து அந்த நாயெல்லாம் வந்து படுத்து தூங்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இருந்தால் எப்படி நாய்க்கு வந்து அந்த வைரஸ் வந்து பரவாமல் இருக்கும்? முழுக்க முழுக்க இந்த ரேபிஸ் நோய் வந்து பரவுதுன்னா அது நம்மளால மட்டும்தான். ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு சின்ன சின்ன தப்பும் வந்து நாய்க்கு வந்து எவ்வளோ எஃபெக்ட் ஆகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ நம்ம வீட்டு நாய் இருக்குது, நம்ம வீட்டு நாய் வந்து வேறு யாராவது கடிச்சா அது முழுக்க முழுக்க பொறுப்பு வந்து நாம தான் ஏற்றுக்கணும். ஏன்னா அது நம்ம வீட்டு நாய், ஓகேவா? அதே தெருநாய் வந்து கடிச்சிச்சுன்னா அது நம்மளால் பொறுப்பெல்லாம் ஏற்க முடியாது. ஏன்னா அது தெருநாய், அது நம்ம ஒன்றும் வளர்க்கலை, சாப்பாடு வைக்கலை, ஒன்றுமே பண்ணலை. ஸோ அது கடிச்சிச்சுன்னா யார் பொறுப்பு? கவர்மெண்ட்டு தான். அந்த நீயா நானா ஷோலையே வந்து அந்த ஒரு மேடம் ஒன்று பேசியிருப்பாங்க, அது என்னால் பொறுப்பேற்கலாம் முடியாது சொல்லியிருப்பாங்க. அது கவர்மெண்ட்டு தான் பார்த்துக்கணும். இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நல்ல நாயெல்லாம் விட்டுட்டு இந்த ரொம்ப வைரஸ் பரவிருக்கும்ல, ரேபிஸ் நோய் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும்ல, அந்த நாய் தான் வந்து செட்டில் அடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து நிறைய மக்களுக்கு எல்லா பேரும் வந்து தப்பாக ஒரு புரிதலோடு போய் சேர்ந்துருச்சு. எல்லா நாயும் வந்து இவங்க வந்து அழிக்க பார்க்குறாங்க, இது வந்து நம்ம தடுக்கணும், அது வாயில ஜீவன் சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. பட் அந்த கவர்மெண்ட் வந்து சொன்ன விதமே வேறு. இப்போ நம்ம கவர்மெண்ட்டே சொல்லியிருப்பாங்க, நாய்க்கு வந்து நீங்கள் சோறே வைக்காதீங்க, நீங்கள் உணவே ஒன்றும் கொடுக்காதீங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. அது எதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் கொடுக்க சாப்பாடு வந்து எதுவும் சரியில்லை. இப்போது வீட்டில் வந்து கெட்டு போனது, ஊசி போனது எல்லாமே வந்து நம்ம வந்து குப்பையில் கொட்டுறது பதிலாக நாய்க்கு வைக்கிறோம். ஸோ நாய் என்ன செய்யும்னா, அது ஆல்ரெடியே வந்து ரொம்ப பசியோடு இருக்கும்.
இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வந்து அது சாப்பிடவே சாப்பிடாது. பட் அந்த மாதிரி நம்ம சாப்பாடு வைக்கிறனால என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து தெருநாய்க்கே வெறி ஆகும். மனுஷங்க நாம நீங்களே நினச்சி பாருங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிடணும்னு உங்களுக்கு வந்து தோணுது. அந்த டைமில் வந்து உங்களுக்கு நல்ல சாப்பாடு இல்லாமல் ஒரு ஊசி போனது கெட்டுப்போன சாப்பாடு வந்து கொடுத்தா மனுஷங்க நமக்கே வந்து வெறியாகும். அதே மாதிரி தான் நாய்க்கும். ஸோ நம்ம வைக்கிற சோறே வந்து இங்கே சரியில்லை. நல்ல சாப்பாடே வந்து இங்கே யாருமே வைக்கிறதே இல்லை. ஸோ அதனால என்ன ஆகும்னா, இந்த தெருநாய் ஃபுல்லாமே வந்து இதனாலேயே வந்து நிறைய நாய்லாம் வெறியாகுது. கடந்த ஒரு சில நாட்களாக வந்து இந்த நாய் பிடிக்கிற வண்டி வந்து நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ முன்னாடி என் சின்ன வயசில் வந்து நிறைய வண்டியெல்லாம் பார்ப்பேன், நாய் வந்து பிடிச்சிட்டு போவாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி வண்டியெல்லாம் ஒன்றும் பெருசாக பார்க்குறதே இல்லை. ஸோ கடந்த சில நாட்களாக வந்து நம்ம இப்படி இருக்கனால தான் வந்து இந்த மாதிரி கேஸ் வந்து இப்போது அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் சோசியல் மீடியா, நியூஸ் சேனலில் எங்கே பார்த்தாலும் வந்து இந்த பிரச்சனை தான் வந்து போயிட்டே இருக்குது. அதுக்குன்னு வந்து அது எல்லாமே சாகணும், தெருநாயே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களை மாதிரி ஒரு முட்டாள் நான் பார்த்ததே இல்லை. என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஃபஸ்ட்டு நல்ல நாயெல்லாம் வந்து இருக்கட்டும், நல்ல நாயெல்லாம் இருக்கட்டும். இந்த கெட்ட நாயெல்லாம் இருக்குல்ல, அதான் அந்த ரேபிஸ் நோயெல்லாம் வந்திருக்கும்ல, அந்த நாயெல்லாம் வந்து ப்ராப்பராக பிடிச்சி அதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் வந்து போட்டு அது சரியாக வந்து குணமாகி விட்டு, சில நாயெல்லாம் வந்து ரொம்ப முடியாமல் இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து கருணை கொலையெல்லாம் பண்ணிக்கலாம். பிரச்சனை வந்து நாம் தான் பண்ணுறோம், நாய் ஒன்றும் பண்ணலை. பிரச்சனை நாம் தான் பண்ணுறோம். நம்மளால தான் வந்து தெருநாயெல்லாம் வந்து வெறி பிடிக்குது, அதனால தான் நம்மளை கடிக்க வருது. பிரச்சனையே நாமளாக இருக்கும்போது தெருநாய் மேலே நீங்கள் வந்து பழிய போட்டால் இது எப்படி? நீங்களே சொல்லுங்கள். ஸோ இது எனக்கு தோணுன விஷயம் இது ஃபுல்லாமே. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து யாரையுமே நான் தப்பாலாம் ஒன்றும் சொல்லலை, இது என்னுடைய ஒப்பீனியன் தான். உங்களுக்கு தனியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தனியாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நான் சொன்ன விஷயம் வந்து ஏதாவது தப்பாக இருந்திருந்தீங்கன்னா கமெண்ட்டில் நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் பார்த்து படிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணுவோம்.